ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மதமும் மொழியும் என்பது குறித்து நாம் இந்த பகுதியில் பேசிக்கொண்டிருக்கிறோம். சமயம் மொழி என்று வருகிற போது சமயமும் மொழியும் மிக நெருக்கமாக இணங்கி வருகிற முதல் இடம் வழிபாடு என்கிற இடம்தான். அந்த இடத்தில் வழிபாட்டு மொழி எது என்று ஒரு பெரிய விவாதம் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்து மதத்தை பொறுத்தளவு சமற்கிருதம்தான் வழிபாட்டு மொழி என்று இருந்த நிலையை இன்றைக்கு பல போராட்டங்களின் மூலம் மாற்றி தமிழையும் வழிபாட்டு மொழியாக ஆக்கியிருக்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் பிற மதங்களில் அந்த நிலை எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். இன்றைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாமிய மதமும் கிறிஸ்தவ மதமும் பரவி இருக்கின்றன. பொதுவாக உலக நாடுகள் முழுவதிலும் பரவியிருக்கிற மதங்கள் என்று 7-8 மதங்களை நாம் குறிப்பிடலாம். இஸ்லாம், கிறிஸ்தவம், இந்து மதம், சீக்கியம், பார்சி என்று நாம் இப்படி வரையறுக்கிற இந்த மதங்களில் கிறிஸ்தவமும் இஸ்லாமும் தான் மிக பரவலாக கூடுதலாக புத்த மதத்தை தழுவுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்றாலும் அவர்கள் மிக பெரும்பான்மையாக கீழே நாடுகளிலே இருக்கிறார்கள். பௌத்தம் பாலி மொழியையும், இஸ்லாம் அரபு மொழியையும், கிறிஸ்தவம் ஆங்கில மொழியையும் இன்றைக்கு வழிபாட்டு மொழியாக வைத்திருக்கிறது. ஆனாலும் கிறிஸ்தவம் பெரும்பாலும் அந்தந்த நாடுகளினுடைய மொழிகளை தங்களின் வழிபாட்டு மொழியாக மாற்றி கொண்டிருக்கிறது. வேறு எந்த மதத்திலும் இல்லாத அளவிற்கு ஒரு நெகிழ்ச்சி தன்மையை நாம் கிறிஸ்தவ மதத்திலே பார்க்க முடிகிறது. தமிழகத்திற்கு வருகிற போது சென்ட் ஜான் என்பதை கூட அவர்கள் தூய யோவான் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். மேத்யூ என்கிற பெயர் மத்தேயு என்று தமிழ் ஒலிப்பு முறைக்கு ஏற்றதாக மாற்றி சொல்லப்படுகிறது. அந்த வினை சொற்கள், அதில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் மட்டுமின்றி பெயர் சொற்களை கூட தமிழ் சாயலோடும் தமிழ் ஒலிப்பு முறைக்கு ஏற்றவாறும் அவர்கள் மாற்றி ஒலிப்பதை நாம் பார்க்கிறோம். பெரும்பான்மையாக எந்த ஒரு மொழிபெயர்ப்பிலும் பெயர்களை மாற்றுவதில்லை. ஆனால் சில இடங்களில் பெயர்களையும் அந்தந்த மொழியினுடைய ஒலிப்பு முறைக்கு ஏற்ப மாற்றி ஒலிக்கிற ஒரு வழக்கம் உண்டு. ஷேக்ஸ்பியர் என்பதை செகப்பிரியர் என்று எழுதுகிற தமிழ் எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ஒருவரை சொல்ல வேண்டுமானால் அப்படி ஷேக்ஸ்பியரை செகப்பிரியர் என்றும் சாக்ரட்டீஸ் என்கிற பெயரை சோக்கிரதர் என்றும் ராஜாஜி அவர்களே தன்னுடைய நூலில் எழுதியிருக்கிறார் என்பது ஒரு வியப்பு. அவர் சமற்கிருத சொற்களை அப்படியே கையாள வேண்டும் என்று நினைக்கிறவர். ஆனால் அவரே சாக்ரட்டீஸ் என்பதை சோக்கிரதர் என்று எழுதியிருக்கிறார். இப்படி பெயர் சொற்களை கூட அந்தந்த மொழியினுடைய சாயலுக்கு ஏற்ப ஒலிப்பு முறையில் மாற்றுவது இயல்பாக நடக்கக்கூடியதில்லை. ஆனால் கிறிஸ்தவ மதம் அதை கூட பயன்படுத்துகிறது. காரணம், மொழி மூலமாகத்தான் மக்களை சென்றடைய முடியும் என்கிற உளவியலை கிறிஸ்தவ மதம் மிகச்சரியாக அறிந்து வைத்திருக்கிறது. ஆனால் இஸ்லாம் மதத்தை பொறுத்தளவு உலகம் முழுவதும் இருக்கிற பள்ளிவாசல்களில் ஒரே மாதிரியான குரல், ஒரே மாதிரியான மொழி, ஒரே மாதிரியான அந்த ராகம்தான் ஒலிக்கப்படுகிறது. வாங்கு சொல்லுவது என்று சொல்லுவார்கள். அப்படி பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு அழைக்கப்படுகிற போது அது ஒரே மாதிரியாக இருக்கிறது. அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம், இது ஒரு அடையாளம், ஒரு சீர்மை, யூனிஃபார்மிட்டி என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த சீர்மைக்கு தொடர்புடையது. எனவே உலகம் முழுவதும் இது இப்படிப்பட்ட இந்த குரல், இந்த மொழி ஒலிக்கும்போது பள்ளிவாசலுக்கு அழைக்கிறார்கள் என்று பொருள். இதற்கு மொழி வேறுபாடுகளோ வேறு வேறு மொழியை அறிந்திருக்க வேண்டிய தேவையோ இல்லை என்று கூறுகிறார்கள். ஆனாலும் கூட அந்தந்த நாட்டின் மொழிக்கு ஏற்ப வழிபாடுகளை வைத்து கொள்வதுதான் அந்த சமயத்திற்கு மக்களை நெருக்கமாக கொண்டு வரும் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை. இந்த உண்மைகளையெல்லாம் நாம் நெஞ்சத்திலே வாங்கி கொண்டு இது குறித்த ஆய்வுகளை தொடர வேண்டும் என்பதுதான் சரியானது.